அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கணவன் மனைவி சண்டையும் 7ஆம் இடம் செயல்படும் விதமும் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே பார்க்க போகிறோம். அது என்ன சார் கணவன் மனைவி சண்டையும் 7ஆம் இடமும் அப்படின்னா, பொதுவாக கணவன் மனைவி அப்படின்னு வந்துட்டாலே எப்போவுமே சண்டைகள் நடக்க தான் செய்யும். அது கம்மியாக நடக்குதா அல்லது ரொம்ப மோசமாக நெகட்டிவாக போகுதா அப்படிங்கிறது தான் விஷயமே. ஏன்னா 2 வெவ்வேறு கர்மாக்கள், வெவ்வேறு விருப்பம், எண்ணம், உணர்வு கொண்ட 2 உயிர்கள் ஒரு சூழ்நிலையில வாழ்ற ஒரு அமைப்பு தான் குடும்பம். அப்படி 2 வேரியேஷன் ஒரே இடத்துல வரும்போது அங்க முரண்கள் வர்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, அது வந்துதான் ஆகும். ஆனா அதை எந்த அளவு மேட்ச் பண்ணி ஒரே நோக்கத்துக்காக பீஸ்ஃபுல்லா கொண்டு போறோம் அப்படிங்கிறது தான் விஷயமே இருக்கு. ஜாதகத்துல எப்படி சார் அந்த 7ஆம் இடம் இந்த சண்டை சச்சரவுல வேலை செய்யுது அப்படிங்கிறத இந்த வீடியோல விளக்கமா பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக்கா நம்ம சொல்லிடுவோம். என்ன பேசிக் அப்படின்னா, 7ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்குதோ அல்லது 7ஆம் அதிபதி எந்த பாவத்தில் இருக்குதோ இந்த 2ஐயும் எடுத்துக்கோங்க. 7ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்கோ எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை, எந்த கிரகமும் இல்லை அப்படின்னா 7ஆம் அதிபதி எங்க இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 7ஆம் இடத்துல இருக்கிற கிரகம் அல்லது 7ஆம் அதிபதி நின்ற பாவகம் சார்ந்த செயல்கள், சம்பவங்கள், நிகழ்வுகள் முன் ஜென்மத்துல நடந்திருக்கு. அது சார்ந்த எண்ணங்கள், உணர்வுகள், உணர்ச்சிகள் நமக்குள்ள இன்னும் இருக்கு. அதோட தான் நம்ம பிறந்திருக்கோம். அதனாலதான் இப்படி ஒரு கிரக அமைப்பு நம்ம ஜாதகத்துல வந்து நின்றுருக்கு. அப்போ அதோட வைப்ரேஷன், அதோட கர்மப்பதிவு நம்மளோட ஆழ் மனசுக்குள்ள அப்படியே இருக்குன்னு அர்த்தம். அப்போ கரண்டா இப்போ உங்க ஜாதகத்துல 7ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்கோ அல்லது 7ஆம் அதிபதி எங்க இருக்கோ அது சார்ந்த சம்பவங்கள், மனிதர்கள், உணர்வுகள், உணர்ச்சிகளை தான் இந்த ஜென்மத்துல நீங்க வெளிப்படுத்துவீங்க. அது சார்ந்த அதிர்வுகளை தான் ஈர்ப்பீங்க, அது சார்ந்து சிந்திப்பீங்க, அது சார்ந்து செயல்படுவீங்க. ஸோ அது சார்ந்த சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இது ஒரு பேசிக். ஓகே, இப்போ மெயின் கான்செப்டுக்கு வரலாம். இப்போ ஒரு கணவனோ மனைவியோ கூட இருக்க பார்ட்னரை, என்னங்க நீங்க இது கூட தெரியாதா, இதை கூட செய்ய தெரியாதா அப்படின்னு ஒரு வார்த்தையை திட்டுறாங்க. அது எந்த விஷயமா வேணாலும் இருக்கட்டும். சின்ன சின்ன வீட்டில் செய்கிற வேலையாக இருக்கட்டும், அல்லது ஃபினான்ஸாக இருக்கட்டும், அல்லது வெளியே உறவினர்கள் கிட்ட நடக்கிற விஷயமா இருக்கட்டும், ஏதோ ஒன்றில் இப்படி சொல்லிட்டாங்க, என்னங்க நீங்கள் இது கூட தெரியாமல் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போது 7ஆம் இடத்துல ஒரு சுக்கிரனோ புதனோ சந்திரனோ இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போது அவங்க இந்த வார்த்தையை எப்படி எடுத்துப்பாங்கன்னா, எமோஷ்னலாக உணர்ச்சி வசப்பட்டு காதலோட, அன்போட, பொசசிவோட எடுத்துப்பாங்க. நான் இவ மேலே இவ்வளோ லவ் காட்டினேன், இவ கூட இவ்வளோ கனெக்டடாக இருக்கேன், ஆனாலும் இப்படி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டானே, இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாளே அப்படின்னு எமோஷனோட, லவ்வோட, கேரோட, பொசசிவோட கனெக்ட் ஆகி அந்த விஷயத்த அணுகுவாங்க. இப்போ அதே வார்த்தை இருக்கட்டும், செவ்வாயோ ராகுவோ 7ஆம் இடத்துல இருக்கட்டும், அப்போ அவங்க இந்த வார்த்தையை எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னா, அதை எப்படி நீ சொல்லலாம், எனக்கு தெரியாதுன்னு நீ பாத்தியா, என்னால் முடியாதுன்னு நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு சண்டைக்கு போயிடுவாங்க, கோவப்பட்டுருவாங்க, ஆர்கியூ பண்ணுவாங்க, எமோஷன் பீக் ஆகிடும். ஸோ இது 7ஆம் இடத்துல செவ்வாயோ ராகுவோ இருந்தா. இதுவே குரு இருந்தது அப்படின்னா மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க. என்ன தெரியல, நான் என்ன சரியா பண்ணலை அப்படின்னு யோசிச்சு பொறுமையாக பேச ஆரம்பிப்பாங்க. சூரியன் இருந்தது அப்படின்னா, என்ன தெரியல சொல்லு, அது என்னன்னு பார்ப்போம், எப்படி நீ சொல்லலாம் அப்படின்னு அது என்ன பிரச்சனையோ அதை அணுகிறதுக்கு பார்க்க ஆரம்பிப்பாங்க. அவங்க கெத்து கௌரவம் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன ஆன்சர் சொல்லணுமோ அதை சொல்லுவாங்க. இப்போ இதுவே 7ஆம் இடத்துல கேது இருக்குன்னு வச்சுக்கலாம். இவ இப்படித்தான், இப்போ எப்போ பார்த்தாலும் நான் எது பண்ணாலும் ஏதோ ஒன்று சொல்லிட்டு தான் இருப்பான், இவளோட கேரக்டரே இதுதான்னு சொல்லி விரக்தி மோடுக்கு போவாங்க. அதே போல் சனி இருக்குன்னு வச்சுக்கலாம் 7ஆம் இடத்துல. இதே சுச்சுவேஷனில் என்னையே நீ இப்படி சொல்லிட்டியா, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா, நீ இன்னொரு சான்ஸில் ஏதோ தப்பு பண்ண மாட்டியா, அப்போ நான் பார்த்துக்கிறேன், எனக்கே எதுவும் தெரியாதுன்னு சொல்றியா அப்படிங்கிற மாதிரி ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு மைண்டுக்குள்ளே பழிவாங்கிற உணர்ச்சியை வச்சுக்கும். ஸோ இப்படி வார்த்தை ஒன்று தான், சம்பவம் ஒன்று தான், பேச்சு ஒண்ணுதான், ஆனா எடுத்துக்கிற விதம் வேற. 7ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்கோ, 7ஆம் அதிபதி எந்த பாவத்தோட சம்பந்தப்பட்டிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம உணர்ந்துக்குவோம், புரிஞ்சுக்குவோம், மைண்ட் செட் பண்ணிக்கிறோம், அது சார்ந்து நம்ம ரிப்ளை பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இது எல்லாமே கான்சியஸ் இல்லாம, விழிப்புணர்வு இல்லாம நம்ம யோசிக்கும் போது, வெளிமனதின் அடிப்படையில, ரியாக்டிவ் மைண்டின் அடிப்படையில செயல்படும் போது மட்டும் இப்படி நம்ம வெளிப்படுத்துவோம். எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகம் சார்ந்த வேல நம்மளோட எமோஷனை, நம்மளோட கோபத்தை, நம்மளோட ரிப்ளையை வெளிப்படுத்துவோம். ஆனால் எல்லா இடத்துலையும் எது சரின்னு யோசிக்கும் போது, எது நியாயம்னு யோசிக்கும் போது, எது பொறுப்பு, எது அன்புன்னு யோசிக்கும் போது, சுருக்கமாக சொன்னால் கான்சியஸ் மைண்டோட யோசிக்கும் போது 7ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகம் சார்ந்து நீங்கள் உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த மாட்டீங்க. ஸோ 7ஆம் இடத்துல இருக்க கிரகம் சார்ந்து நீங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தலை, யோசிக்கலை,
திங்க் பண்ணல, எமோஷன் ஆகலை அப்படின்னா 7ஆம் இடத்துல இருக்கிற கிரகம் சார்ந்த சம்பவங்கள் நடக்காது. இது முழுக்க முழுக்க பாசிபிள். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே எது சரி, எது நியாயம், எது பொறுப்பு, எது அன்பு அப்படிங்கிற ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியாக நின்று யோசிக்கும்போது, அது எல்லா சண்டையிலையும் நின்று யோசிக்கும்போது அந்த இடத்துல உங்கள் 7ஆம் இடம் எந்த அளவு பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, 7-8 பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, அல்லது சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, செவ்வாய் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் நம்ம சொன்ன விதத்தின்படி யோசிச்சிங்க, அணுகுனீங்க, அது சார்ந்த நம்பிக்கைகளை புரிதல்களை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் சொல்லப்பட்ட நெகட்டிவ் பலன்கள் எதுவுமே நடக்காது. பாசிட்டிவ் பலன்களாக இருந்தால் இன்னும் அதிகமான பாசிட்டிவாக தான் நடக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஹியூமன் சைக்காலஜி என்ன அப்படின்னா, எந்த ஒரு மனுஷனுமே இன்னொரு நபரால் லோவாக ஃபீல் பண்ண பிடிக்காது. இந்த லோவாக ஃபீல் பண்ண பிடிக்காது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம பார்ட்னர்னால கண்டுக்கப்படாமையோ திட்டுறதோ, நமக்கு சரியான அங்கீகாரம் கொடுக்காம இருக்கிறதோ, இல்லை அடிக்கிறதோ, கட்டுப்படுத்துறதோ, நம்ம ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காம இருக்கிறதோ, இப்படி எல்லா விதமான நெகட்டிவ்ஸையும் சேர்த்து தான் லோவாக ஃபீல் பண்ண வைக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். யாராக இருந்தாலும் யாரோட சோலுமே இன்னொரு நபரால் நெகட்டிவாக லோவாக ஃபீல் பண்ண பிடிக்காது. எந்த ஒரு சோலுமே எந்த ஒரு மனசுமே திருப்தியாக ஃபீல் பண்ணத்தான், சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பாசிட்டிவாக இருக்கணும், ஹை வேல்யூவாக இருக்கணும்னு தான் நினைக்கும். அப்போது ஒரு கணவன் மனைவி சண்டை நடக்குது அப்படின்னா, ஒருவேளை உங்களால் உங்கள் பார்ட்னர் லோவாக ஃபீல் பண்ணாங்கன்னா நீங்கள் இறங்கி போய் தான் ஆகணும். ஏன்னா மாற்றக்கூடிய சுச்சுவேஷனில் மாற்றக்கூடிய பொறுப்பில் நீங்கள் தான் இருக்கீங்க. ஏன்னா உங்களால் தான் அவங்க ஏதோ ஒரு விதத்தில் லோவாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் லோவாக ஃபீல் பண்ணியிருக்கீங்க, அவங்களால நீங்கள் லோவாக ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கணும். நீ பண்ணது தப்பு, இது சரி, இது தப்பு. அந்த போல்டுனஸ், ஹானஸ்டினஸ், ஜென்யூனிட்டியோட உங்கள் பொறுப்பை நீங்கள் வைக்கும்போது நிச்சயமாக ஆப்போசிட் நபர் அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க இறங்கி வந்து தான் ஆகணும். ஸோ ரெண்டே கான்செப்ட் தான். உங்களால் மற்றவங்க லோவாக ஃபீல் பண்ணியிருக்காங்க, உங்களோட தவறுனாலேயோ எமோஷன்னாலேயோ அல்லது ஏதோ ஒரு பைத்தியகாரத்தனத்தினாலேயோ. ஏன்னா கணவன் மனைவிக்குள்ளே நிறைய பைத்தியகாரத்தனங்கள், லூசுத்தனங்கள், சைக்கோத்தனங்கள் எல்லாமே வெளிப்படும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். ஏன்னா நானுமே ஃபேமிலி லைஃப்பில் தானே இருக்கேன். ஓகே, அப்போது உங்களால் இன்னொருத்தர் லோவாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் இறங்கி போகணும். நீங்கள் மற்றவங்களால லோவாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பாயிண்டில் ஸ்ட்ராங்காக, நேர்மையாக, அதோட அக்கறையோடையும் அன்போடையும் உங்கள் பாயிண்ட்டை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறத நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதை பண்ணாலே மேக்சிமம் சண்டைகள் வரவே வராது. அப்படியே வந்தாலும் காமாகி கூலாகி அது சுச்சுவேஷன் மாறுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். இது மட்டும் இல்லாமல் இது ஒரு சின்ன புரிதல் தான். பொதுவாக ஒரு சண்டை வருது, ஒரு முரண் வருது, ஒரு கருத்து வேறுபாடு வருது அப்படின்னாலே ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுகள் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மறுபடியும் பழைய நிலைமை, சந்தோஷமான பாசிட்டிவான நிலைமை கணவன் மனைவிக்குள்ளே வர ஆரம்பிக்கும். எப்படியான சம்பவங்கள், எப்படியான சுச்சுவேஷன் அப்படின்னா, அந்த பிரச்சனை மறைகிறதுக்கான டைம் கொடுக்கணும், காலம் கொடுக்கணும். இல்லைன்னா வேறு ஏதாவது இன்சிடெண்ட் நடக்கணும், இம்பார்ட்டண்ட்டான இன்சிடெண்ட், ஒரு குடும்ப ஃபங்க்ஷனு, இல்லை ஏதாவது ஒரு வெளியே போகிறது, ஒரு சம்பவங்கள், ஒரு டூரு, அல்லது ஏதாவது பொருள் வாங்குறது, இப்படி பலவிதமான சம்பவங்கள் நடக்கும்போது சண்டை வந்ததுக்கான பர்பஸ் மறைஞ்சு போயிடும். அதே போல் உங்களோட 2 பேரோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் வேறு எதுலெல்லாம், விளையாட்டுலையா, இல்லை ஏதாவது பிஸ்னஸ்லையா, வேலையிலையா, இல்லை வேறு ஏதாவது பொருட்கள் தயாரிக்கிறதுலையா, பர்சனல் டிசைரை மோட்டிவேட் பண்ண உங்களுக்குள்ளே இருக்க சண்டை குறையும். அதே மாதிரி மைண்ட் செட்டு மாற மாற, பல நபர்களை சந்திக்கும் போது, பல அனுபவங்கள் வரும்போது மைண்ட் செட்டு மாற அந்த சண்டையோட வேகம், அந்த சண்டையோட தீவிரம் குறைஞ்சு பாசிட்டிவாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எல்லாத்தையும் விட தப்போ ரைட்டோ, அது ஒஸ்ட்டோ இல்லை ஓவரோ, ஹானஸ்டாக வெளிப்படுத்திடணும். நான் இதனால இப்படி செஞ்சுட்டேன், நான் இதனால கோவப்பட்டுட்டேன், நான் இதனால இப்படி இறங்கி பண்ணிட்டேன் அப்படின்னு ஜென்யூனாக சொல்லிடணும். உங்கள் நோக்கத்தில், உங்கள் இன்டென்ஷனில் ஜென்யூனிட்டி, ஹானஸ்டி இருந்தாலே நிறைய ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தாக போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இது கண்களோட நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். இதுலேயும் 7ஆம் இடத்துல பாவகிரகம் இருக்கவங்க இந்த மாதிரி ரூல்ஸை ஹெவியாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ரெக்கமெண்ட். ஸோ ஜென்யூனிட்டி, கேரிங், லவ், அப்புறம் ஹானஸ்டி, ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியோடு நீங்கள் எல்லாத்தையும் வெளிப்படுத்தணும். லோவாகவும் போகக்கூடாது, ஓவர் கான்ஃபிடென்ட்டாகவும் போகக்கூடாது. நேர்மையாக சரியாக உங்களோட ரிலேஷன்ஷிப்பை உங்கள் பார்ட்னர் கூட வெளிப்படுத்த ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல வாழ்க்கை அமையும். ஸோ இது வரைக்கும் நம்ம சொன்ன பாயிண்ட்டுகளில் சுருக்கமாக பார்த்துக்கலாம். 7ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்கோ அது சார்ந்த நினைவுகள், சம்பவங்கள், உணர்வுகள், உணர்ச்சிகள் நமக்குள்ளே இருக்கும். ஆப்போசிட் நபர், நம்மளோட பார்ட்னர் எது செஞ்சாலும் எது சொன்னாலும் நமக்கு 7ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்கோ அல்லது 7ஆம் அதிபதி எந்த பாவத்தில் இருக்கோ
அதை பொறுத்து தான் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளோட கோபம், நம்மளோட எமோஷன், நம்மளோட திங்கிங், நம்மளோட தாட்ஸ் எல்லாமே வெளிப்படும். அந்த மாதிரி நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னா ஜாதகத்தில் சொல்லப்பட்ட பலன்கள் அப்படியே நடக்கும். நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவாக தான் நடக்கும், பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக நடக்கும். ஆனால் எல்லா இடத்துலையும் சரி எது, நியாயம் எது, பொறுப்பு எது, அக்கறை எது, அன்பு எதுன்னு யோசிச்சு விழிப்புணர்வு கொண்ட மனதின் மூலமாக யோசிச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த உணர்வுகள் அந்த கிரகம் சார்ந்து வெளிப்படாது. நியாயமா ஜென்யூனா வெளிப்படும், பாசிட்டிவா வெளிப்படும். அப்போ அந்த நெகட்டிவ்னஸ் குறைஞ்சு உங்க ஃபேமிலி லைஃப் ஸ்மூத்தா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கான டெக்னிக்கை நீங்க எந்த விதத்துல வேணாலும் எடுத்துக்கங்க. மூவி மூலயமாவோ, அட்வைசர் மூலயமாவோ, ஃப்ரெண்ட்ஸ் மூலயமாவோ, அல்லது ரிலேட்டிவ்ஸ் மூலயமாவோ, அல்லது ஒரு கிளாஸஸ் மூலயமா, ரிலேஷன்ஷிப் கோச் மூலயமாவோ, எது மூலயமாவோ உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு பக்குவத்தை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 7ஆம் இடத்துல சொல்லப்பட்ட எந்த நெகட்டிவ் பலன்களும் நடக்கவே நடக்காது. ராகு கேது இருக்குது, செவ்வாய் கேது இருக்குது, சுக்கிரன் கேது இருக்குது, என்ன கிரக அமைப்பு இருந்தாலும் சரி எதை பற்றியும் கவலையப்பட தேவையில்லை. அது ஜஸ்ட் பாஸ்டில் நடந்த இன்சிடென்ட்டோட வைப்ரேஷன் மட்டும்தான். அதை கரண்டாக பாசிட்டிவ் வைப்ரேஷனோட நம்ம அணுகும்போது அந்த பலன் எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர்றது. ஸோ இதனால தான் நம்ம பேசிக்காகவே திருமணத்திற்கு பிறகு உறவு சார்ந்த சிக்கல்களுக்கு ஜாதகம் பார்க்காதீங்க, பார்த்து வேஸ்ட்டு. ஏன்னா எப்படி செயல்படுவாங்க, எப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்கிறத ஒரு திருமணமான ஒரு சில வருடங்கள்லேயே, ஒரு சில மாதங்கள்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். 7ஆம் இடம், 2ஆம் இடம், சுக்கிரன், செவ்வாயை பொறுத்து அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஆல்ரெடி தெரிஞ்சிடும். அதை கொண்டு போய் காமிச்சு இவங்க மாறுவாங்களா, மாற மாட்டாங்களா, என் பேச்சை கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா, எனக்கு ஏற்ற மாதிரி வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுல எந்த நியாயமும் இல்லை. வந்தாலும் திருப்பி அதே குணத்தை தான் வெளிப்படுத்த போகிறாங்க. ஸோ திருமணத்துக்கு பிறகு ஜாதகத்தை தூக்கிட்டு அலைய வேணாம் அப்படிங்கிறது என்னோட ரெக்வெஸ்ட். ஸோ இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு வேலை தொழில் சம்மந்தப்பட்ட கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. உங்கள் ஹாரோஸ்கோப்பில் இருக்க எல்லா கிரகத்தையும் எல்லா பாவத்தையும் அனலைஸ் பண்ணி அதை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு, ரீப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கான ஆடியோ ரெக்கார்டட் வேணும் அப்படின்னாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுவுமே ஒரு கட்டணத்தின் பேரில் தர்றோம். அதுபோக மணி அட்ராக்ஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி பண ஈர்ப்பு பயிற்சிகள் மூலயமா உங்கள் பொருளாதாரத்தை, பண தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கான ஒரு தனி வாட்ஸ்அப் குழு இருக்குது. அது தேவைனாலும் அதுவும் ஒரு சின்ன கட்டணத்தை செலுத்திட்டு அந்த குழுவில் ஜாயின் பண்ணிக்கங்க. அதில் டெய்லியுமே பணம் ஈர்ப்பு சம்மந்தப்பட்ட வழிகாட்டுதல்கள் வழங்கப்படும். இதில் எது வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணி நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.